ஆலயத்தின் இது வந்து இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக இந்த ஆலயத்துக்கு வந்து இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டர் அந்த மாதிரி இதை பிடிச்சி பார்க்க ஒரு சரிஞ்ச நிலத்தில் இருக்குது. இந்த அழகறி கொண்டிருக்கிறேன். இந்த இது வந்து அதிகாரிகள் வந்துட்டு போயினோம். முக்கிய விரதமான சிவராத்திரி விரதத்தை வந்து நாங்கள் முன்னிட்டு வெடுக்குநாரி மலைக்கும் அடுத்தது திருவோணமலை திருக்கேஸ்வரர் ஆலயத்துக்கும் நாங்கள் போவோம் என்று சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் சரி ஓகே நாங்கள் வெளிக்கிடுவோம் என்று சொல்லி வந்த இடத்துல உண்மையில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. நாங்கள் எவ்வளோ காட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வாரது எனக்கு ஒரு புது அனுபவமாக கிடந்தது. இப்படி ஒரு உயரமான மலையில் இப்படியான ஒரு நிலப்பரப்பில் ஒரு சிவன் கோயில் அமைந்திருக்கிறன்றது உண்மையிலேயே இதை பார்க்க எனக்கு புல்லரிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த மலையை நீங்கள் பார்க்கணும் அல்லது இந்த மலையின் தொடர்பாக நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்கணும். உண்மையிலே நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுள்ன்றது வந்து எங்கே இருப்பார் எப்படி இருப்பார்ன்றது யாருக்குமே தெரியாது. நான் கூட இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்காக அருள் புரிவார்ன்றது தான் கடவுளுடைய சித்தாந்தம். அந்த அடிப்படையில் தான் சிவன் தான் ஆதி கடவுள்ன்றது எங்களோட எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழர்களாகிய நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா இனமும் வந்து சிவனை வந்து சிவனை வந்து வணங்குறதும் அந்த வடிவங்களை வணங்குறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வெடுக்குநாரி மலையில் வந்து நிற்கிறோம். இந்த மலையை நான் ஒரு சாதாரண மலையாக தான் நான் யோசித்தேன். நான் இப்படி ஒரு காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இருக்குமெண்டு. ஆக குறைஞ்சது நெடுங்கேணி சந்திலிருந்து 20 கிலோமீட்டர் தாண்டுமே தவிர குறையாது. ஏன்னா நாங்கள் மோட்டார் பைக்கில் வந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் கிலோமீட்டர் பார்க்கல. ஆனால் பெருங்காடு இது வரக்குள்ள எங்களுக்கு யோசனையாக கிடந்தது. நானும் யோசிச்சு கொண்டு வந்தேன் எங்கே யானை நிற்குமோ தெரியாண்டு அப்படி தான் யோசிச்சு கொண்டு வந்தேன். அப்படியான ஒரு ஆபத்தான காடு மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக வந்து நடக்க விட்டாச்சு. பாரதி அண்ணா வந்து பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார். முதல் போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினோம். டிராக்டர் ஒன்று வந்து புதாஞ்சிட்டுது. நல்ல ஆளன்னா மோனாஸோட வரையில தெரிஞ்சுக்கலாப்பா. மோனாஸோட வந்திருந்தால் கண்டிப்பாக நான் விழுத்திருப்பான், தப்பிட்டேன். கோயிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய் கொண்டிருக்கேன். இந்த முறை பெருசாக செய்கிறதால முழு ஆக்களும் போய் கொண்டிருக்கேன் கோயிலுக்கு. இப்போ இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு போயினா வேணா உள்ள மோட்டர் சைக்கிளில் போக முடியாது மழை பெய்த காரணத்தால். அப்படி இங்கே தங்கச்சி ஆக்களையெல்லாம் போவீங்க. பாருங்கள், இப்போ வந்து அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்து கொண்டிருக்கணும். அதோட அந்த இடத்துகளில் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. பாருங்கள், எங்களை இதில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அப்படியே இதுதான் இந்த நாங்கள் சொல்கிற என்ன வெடுக்குநாரி மலை. இந்த பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த இதுக்குள்ளே தான் சிவன் கோயில் இருக்குது. ஆனால் இதில் இடத்துல புத்தர் கோயில் கட்டுறதுக்கு பார்த்தோன்னு எனக்கு தெரியலை. இனித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த இடத்த. இங்கே பாருங்கள், இதில் வந்து போலீஸ் பாதுகாப்புகள் வந்து விடப்பட்டிருக்குது. சரி, சாரி எங்களுக்கு இது தெரியாதானே. அப்போ நாங்கள் வந்து இதை வந்து சிவன் கோயில்னு நினச்சிட்டோம். ஆனால் பாருங்கள் இப்படி வீடு மாதிரியே இருக்குது. அடிவாரம், இது அடிவாரம் என்ன. இங்கே இருக்கிற அம்மனும் பைரவரும் என்னென்னது பிள்ளையாரும் அம்மனும் பைரவரும் தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லினோம். சிவன் கோயில் வந்து இதிலேருந்து கனதூரம். எவ்வளோ தூரம் வேணும் போகணும்? மோட்டோக்கில் போகலாமா நடந்தா போகணும்? நடந்தான் போகணும் என்ன? ஏறி தான் போகணும். ரைட், ஓகே. நான் போய் பார்ப்போம்மா. நீங்கள் எங்கே இருக்கிற நீங்கள்? நீங்கள் சிவன் கோயிலுக்கு கேட்கலாம். போகிற கஷ்டம். மழை பெய்து கொண்டு இருக்குது தானே. இப்போ மழை விட்டுருக்கு பாருங்கள், ஈரத்தன்மை இருக்குது. அதால் வந்து இதில் வந்து பாருங்கள் ஒரு பாதம். இது வந்து ஒரு பாதத்தின் இது பார்த்தீங்களா, காலின்ற பாதம். இது வந்து அடையாளமாக இருக்குது. இங்கே இதுக்கு தண்ணி நிற்கிது. ஒரு பாதை, ஒரு காலின்ற அடையாளமாக இருக்குதா பாருங்க. இதை முதலங்க மலை ஏறி இருக்குதுங்களா? அப்படி எந்த இடத்துல? அதுவும் இப்படித்தானா? அது வந்து ஊருக்கு இருக்கா இல்லை காட்டுக்கானா?
இதில் ஒரு ஒரு பிள்ளையார் சிலையும் வழுக்குதா? ஓமப்பா வழுக்குது. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. பார்த்து வாங்க. வழுக்குது, தண்ணியால் வழுக்குதா? ஏனண்டா இங்கே இந்த இடத்த பாருங்க, வழுக்குது. இதில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இது முருகனா? இதில் முருகன் சிலை ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழருக்கு வெகு சீக்கிரம் வடிவடைக்கணும். இதில் ஒரு முருகன் சிலை ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பிள்ளையாரையும் அம்மானையும் சந்திச்சு இப்போ இறங்கின பாதை இதால் என்னண்டு இறங்க போகிறோம். சொன்னேன் இங்கே பாருங்கள், இப்படி இறங்கணும் இதில். நான் கதைச்சு நான் படிக்கிறேன். ஆனால் கஷ்டம்பெல்லாம் இருக்குது, பார்ப்போம். சிவபெருமானங்களில் இது இருந்தால் நாங்கள் போவோம். ஏண்டா இதில் இறங்குற கஷ்டம். இப்போ சில நேரம் அடிபட்டு விழுந்தாலும் விழுந்துருவோம். ஏண்டா சேரு இந்த பாஸ் இருக்குது இதில். ஓகே, நான் வந்துட்டோமா? படி இருக்குதா? கிட்டத்தட்ட வந்துட்டு படி இருக்குது. இங்கே பாருங்கள், இது காடு, இது காட்டு பகுதி. இந்த இதில் படி இருக்குது, கயிறும் வச்சுருக்குறாங்க. ஏரியில் அதாக்கள் பிடிச்சி வரக்கூடிய மாதிரி குத்துண்டை இருக்குது. அப்போ அதில் இருக்குது பாருங்க. உண்மையாக கஷ்டம்தான். பாருங்க, இதுதான் முதல் தடவை. ஆனால் எங்களுக்கு பாதை தெரியாது. அப்போ அந்த பாதைகள் தெரியும். இதுதான் முதல் தடவை. நானும் 2 பேரும் கேமராவை பிடிச்சி இல்லை, அப்படி அஜித் பிளாக் ஏறி கொண்டிருக்கிறேன். ஏறுறதே ஒரு பயங்கரமான ஒரு இடம் தான். மலைக்கு வழுக்குதா? ஏண்டா அவங்க கயிறும் வச்சிருக்கிறாங்க பாருங்க, இப்படி இருக்காண்டு பாருங்க, இப்படி ஏறணுமெண்ட்டு பாருங்க. இப்போ நான் வந்து ஏறக்குள்ளே படம் எடுக்கல, அவெல்லாம் கிடக்குது. பொக்கெட்டுக்க வச்சுட்டு ஆள் ஏறி கொண்டிருக்கிறேன். இந்த இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கயிறு வந்துட்டோம். அது பாதுகாப்பேனே. இந்த இடத்த இப்போ கீழே பார்க்க எனக்கு பயமாக இருக்கேன்டா. வலிக்குனா அவ்வளவு அஞ்சு பாருங்க எங்கே இருக்குன்று. இதை பாருங்க, இந்த இடத்த வலிக்கிட்டோ ஏண்டா சார். இந்த இது இந்த மழை பெய்ததாலாம் எங்களுக்கு பிரச்சனை பாருங்கள், வழுக்குது எல்லா இடமும். நாங்கள் வந்து கரைகளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டே மேலாது. அதால் இந்த இடத்த தான் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ இதில் ஏற போகிறேன் பாருங்கள். நீங்கள் எப்படி ஏறுறமெண்டா இப்போவே வடுக்குநாரி மலையின் கீழ்ப்பகுதி இல்லை, இது மேல் பகுதி தான். அந்த மலை உச்சியின் கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு நாகதம்பிரான் ஆலயம் ஒன்று இருக்கண்டா ஐயாங்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த இதுக்கு போக சொல்லி அதுக்கு தான் நாங்கள் இப்போ வாரோம். பாருங்கள், ஒரு வீட்டுன்ற ஷேப்பில் இருக்குது. மேலுக்கு வந்து வீடு கீழுக்கு இந்த இதண்டு அந்த ஆலயத்தின் வடிவம் இருக்குது. இந்த விக்கிரகங்களை வந்து கிட்ட காட்ட வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதால் நான் கிட்ட போய் காட்டலை உங்களுக்கு. பாருங்கள், இந்த வடிவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும். இந்த மலையின் வடிவம் எப்படி இருக்குன்ற ஓரளவு நீங்கள் பார்ப்பீங்க. இது எங்கே இருக்குண்டா அந்த தெரியுது பாருங்கள், சிவண்ட மலையின் உச்சி உங்களுக்கு தெரியுதுல்ல மரத்துகளுக்கால. அதில் இருந்து இது வந்து அடிவாரத்தின் என்ன மேற்கு பக்கமா கிழக்குண்டா, கிழக்கு பக்கம், வடகிழக்கு மூலை பக்கம். இப்போ நாங்களே இதில் யோசிச்சு பாரோம், அவங்க விளையாடுறாங்க. அதுதான் இதில் வந்து ஆக்கள் வரினா கோயிலுக்கு போகிறதுக்கு. பாருங்க, ஆக்களை பாருங்க, வார ஆக்களை பாருங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எவ்வளோத ஒழுமடிலேருந்து வந்தீங்களா? எங்கே இருந்து? ஆமாம், நீங்கள் ரமணன் சொந்தக்காரரோ? போலீஸ்லேருந்து வரோம், வாங்கோ. ஏ அந்த மாதிரி இதை பிடிச்சி வடிவா இருங்கோ. இந்த போய் சின்னாக்கள் நீங்கள் வர வேண்டாமா? இவையில் வராங்க. இங்கே போய் பிடிப்போம். ஐயோ, இங்கே முழு பாறையும் பழக்குதே, முழு பாறையும் பழக்குது. அவையெல்லாம் இப்போ பாதை காட்டுற ஆகலை பாருங்க, சின்ன காட்டுற ஆக்களை பிடிச்சி கொண்டு இருக்கேன். இதால் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயிலிருந்து நாங்கள் தான் தனியாக வந்தது.
பாருங்கள் இந்த கல் வந்து செதுக்கி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு தூண். இது வந்து ஒரு தூணாக தான் இருந்திருக்குது. இப்போ சரிஞ்சிருக்குது இந்த கல் வந்து. அதோட இதை பாருங்கள், இது வந்து அப்படி தான் இருக்குது. அந்த அதுலேயும் வந்து அறுத்த கல் ஒன்று இருக்குதாங்க. அறுத்த மையே சரியாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதில் பாருங்கள் அறுத்த மையே இருக்குது. இப்படியே ஆலயத்தின் இது பின்பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க பக்தர்கள். இதில் நிறைய யூடியூப் செய்கிற ஆக்கள் பேரும் வந்திருக்கிறாங்க போல இடக்கு. இது வந்து பாருங்கள், இங்கே வந்து அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னதானம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் வந்து இங்கே வாராக்கள் அவங்க சாப்பிட்டுட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு தான் போகலாமன்னு இங்கே சொல்லியிருக்கணும். இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு விடயத்தை சொல்லினோம் என்னென்னா, இந்த முறை வந்து எவருமே வந்து எதுக்குமே வந்து பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதில். சரி, இப்போ நாங்கள் ஆலயத்தை தரிசித்துட்டோம். ஆலயம் வந்து ஆலயத்தை கடவுளை வணங்கி சிவனை வந்து நாங்கள் வணங்கி கொண்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். சில அவதானம் அதான் முக்கியம். இந்த மரம் ஒன்று நிற்கிது. என்ன மரம் இதில் பட்டுட்டு இது வீர மரம் ஒன்று நிற்கிது. இப்போ நாங்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறுறோம். இதுதான் அந்த ஆலயம். எல்லாம் பாருங்க ஒருக்கா. இது வந்து எந்த இடம், இது எந்த இடத்துக்கு இருக்குன்னு உறுதியாக எனக்கு சொல்ல தெரியலை. இந்த மாவட்டம் எதுக்கு அமையுதுண்டு ஏண்டா முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அமையுதானே. இது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அமையுதான். சரி, இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, நீங்கள் வாரது வந்து உண்மையில் ஒரு அவதானமாக வரணும். இதில் ஏறுறாக்கள் வந்து ஒரு ஆபத்தான பாதைகள் தான். இந்த பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் வந்து உக்கின நிலையில் இருக்குது. ஆனால் இதுக்கு மரத்தை கொண்டு வர்றது கஷ்டம் இப்படியான இடங்களில். இதில் பாருங்கள், இப்படி ஒரு சிவன் ஒரு லிங்கம் மாதிரி ஒரு இதோண்டு வச்சுருக்குறாங்க. கல்லொன்று இருக்குது அப்படியே. அதுன்ற இது வந்து வடிவமைப்பு அப்படி தான் இருக்குது. இதில் கட்டுரங்கள் கொளுத்துறதுக்கான எல்லாம் இது இருக்குது. நாங்கள் கதைக்கிறது இப்போ உங்களுக்கு என்னடா இப்படி கலைச்சி கதைக்கிறாங்கன்னா உண்மையாகவே கலைக்குது. இப்போ இதில் ஒரு இடம் இருக்குது. இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் அங்கே தான், அங்கே மேலுக்கு. சரி, நாங்கள் இப்போ போகிறோம் சிவன் இடத்துக்கு. சிவன் உண்மையாக அங்கே அழைச்சிருக்கிறார். உண்மையாகவே சிவனை பார்க்கணுமென்று இருக்குது. இதில் இருந்துட்டு மேலே கும்பிட்டுட்டு போய் வந்து கீழே இருந்து கதைக்கலாம் போல நடக்குது. ஓமோ, இவ்வளோ மினக்கட்டு நாங்கள் கடவுளே சிவபெருமானே. ஆனால் இங்கே இதில் கல் இதில் வைக்காதங்க. இது வந்து ஆபத்தான இடம் என்ன உக்கிடுது மரம். இந்த மரம் முக்கிட்டு பாருங்க. அது உக்கிருக்கேண்ணே. உக்கிருக்கு, பார்த்து வைங்க காலையா. ஓ, இங்கே பாருங்கள், இந்த கள்ளி இதெல்லாம் பூத்துருக்கு. இந்த கள்ளி இங்கே ஏற்கனவே கனகாலத்தான். இது நான் நினைக்கிறேன் எத்தனை வருடங்களுக்கு முதல் வச்ச கள்ளிகளாக இருக்கணும் இது. ரைட், இப்போ தான் நாங்கள் எந்த இடத்த வரணுமென்று நினைச்சோமோ அந்த இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். அம்மா சிவபெருமானே. ரைட், நாங்கள் இப்போ லிங்கத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் இந்த லிங்கம் இருக்குது. படுக்கனாரி மலைன்னு சொல்லி நாங்கள் பலதையும் பார்த்துருந்தாலும், ஆனால் உண்மையாக இப்போ தான் நாங்கள் இந்த படுக்கனாரி மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த சிவபெருமானை தரிசிக்கிறது தான் எங்களோட முழுமையான நோக்கம். பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை நடந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து மழை வந்துட்டு ஐயா நல்லெண்ணெய் சாத்திரம் ஐயா சொல்ல கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அது ஊற்றப்படும், அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா அப்போ எங்களுக்கு சொன்னவர். எண்ணெய் சாத்தும் போது மழை பெய்கிறது ஒரு நல்ல ஒரு தருணம். எண்ணெய் சாத்துப்படி செய்யணும். அந்த செய்யக்குள்ள இங்கே மழை வந்துட்டு
மழை நோம்பலாக தூறிக்கொண்டு இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் விட்டுருந்த மழை இப்போ எண்ணெய் வெச்ச கையோட மழை வந்திருக்குது பாருங்கள். அடுத்தது இப்போ கீழுக்கு இருக்கிற அவ்வளோ பொருட்களும் கும்பத்துலேருந்து சகலதும் இங்கே மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ஐயா சொல்கிறார். இப்படி கொண்டு வருவினோன்ற எனக்கு தெரியலை, ஏன்னா அவ்வளோ கஷ்டமான பாதை. ஆனால் கொண்டு வந்து தான் தீருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு கிடங்கு கிண்டின மாதிரி இருக்குது. இது என்ன பள்ளம்ன்றது தெரியலை. இங்கே பாருங்கள், இதில் பெரிய ஒரு பள்ளமாக இருக்குது. என்னத்துக்கான பள்ளம்ன்றது எங்களுக்கு தெரியலை.